தெலுங்கு, திராவிடம், பிஜேபி, தாவேகா பின்னாடி செல்லும் ஒரு சில தமிழ் மக்களுக்கு வணக்கம். இந்தியா சுதந்திரத்துக்காக வேண்டி போராடி வெள்ளக்காரங்கனால கைது செய்யப்பட்டு 9 வருஷம் சிறையில் இருந்தவர் தான் நம்ம ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள். முத்துராமலிங்க தேவர் ஐயாக்கு வாய் போட்டு தடை சட்டம் போட்டாங்க. எதுக்குன்னா வீரமிக்க பேச்சால சுதந்திர போராட்டத்துக்காண்டி இளைஞர்கள் எல்லாம் தூண்டி விடுறாங்க, போராட்டத்துக்கு முன்னெடுத்து பேச வராங்கன்னு சொல்லி தான் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கு வாய் போட்டு தடை சட்டம் போட்டாங்க. இது மட்டும் இல்லாம ஆப்பநாடு இப்படி சுத்து கிராமம் 19 கிராம மக்களும் அனைத்து சாதியினருக்கும் கை விரல் ரேக வைக்கிற சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தை எடுத்து எறியறதுக்காண்டி கட்ட விரல வெட்டி எறிங்க, அப்படி ஒரு அடிமைத்தனமா நம்ம கைரேகை வச்சு வாழக்கூடாதுன்னு சொல்லி அந்த தடையை நீக்கினவர் நம்ம முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள். நாங்க ஏதோ தொடப்பக்கட்டை வச்சுட்டு ஒட்டை அடிச்சுட்டு இருந்த மாதிரி நாங்க வாழை வேலை வச்சு பீரங்கி கொண்டு துப்பாக்கி எடுத்து சண்டையிட்டவங்கடா. டேய், போருக்கு போனா செத்து போயிடும் தெரியும், பெருங்காமநல்லூர் மாதிரி தெரிஞ்சு ஏமான மான தமிழனுக்கு மரணத்தை விட மானமே பெருந்ததனால போனோம்டா. நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள தாழ்த்தப்பட்ட சாதியினர் உள்ள போகக்கூடாதுன்னு சொன்னப்ப முத்துராமலிங்க தேவர் ஐயா சொன்னாங்க, நான் இருக்கேன், நீங்க உள்ள போங்க, யார் என்ன பண்ணிருவாங்கன்னு சொல்லி அவங்க உள்ள அனுமதிச்சு சாமி கும்பிட வச்சவர் தான் நம்ம முத்துராமலிங்க தேவர் ஐயா. மீனாட்சி மில்லு தொழிலாளர்கள் கூலி உயர்வுக்கு போராட்டம் பண்ணும்போது முன்ன நின்று எடுத்து நடத்தியவர் நம்ம முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் தான். மாதிரி ஏற்றத்தாழ்வு சாதி பார்க்காம அனைத்து மக்களுக்கும் பொதுவான தலைவர் தான் நம்ம முத்துராமலிங்க தேவர் ஐயா. இந்தியா விடுதலைக்காக வேண்டி போராடிய அனைத்து பெருந்தலைவருடனும் நேரடி நட்பில் இருந்தவர் தான் நம்ம முத்துராமலிங்க தேவர் ஐயா. இல்ல இணைப்பிரியா நண்பர்களா இருந்தவர்கள் தான் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களும் நம்ம முத்துராமலிங்க தேவர் ஐயா இருவரும் இணைப்பிரியா நண்பர்களா இருந்தாங்க. ஒரு காலத்துல சொல்லியிருப்பாங்க, இன்னொரு ஜென்மாண்டு நான் இருந்தா தமிழ்நாட்டுல மதுரை மக்களா நான் பிறக்கணும், வீரமுக்க இளைஞர் பிறக்கணும், ரொம்ப வீரமா இருக்காங்க, துணிச்சலா இருக்காங்கன்னு சுபாஷ் சந்திர போஸ் அவர்களே சொல்லியிருப்பாங்க. மாதிரி அனைத்து மக்களுக்கும் சாதி பார்க்காம மதம் பார்க்காம எல்லா தலைவரோடையும் இணைஞ்சு எல்லா போராட்டத்துக்கும் முன்னு நின்றவர் தான் நம்ம முத்துராமலிங்க தேவர் ஐயா. நம்ம முத்துராமலிங்க தேவர் ஐயாவை பார்த்து எங்கிருந்தே வந்த தெலுங்கு ஈவேரா என்ன சொல்லியிருந்தாங்கடா, இவன் சாதி வெறியரு அப்படின்னு சொல்லி பத்திரிகையில எழுதியிருந்தாங்க. இது மட்டும் இல்ல 1957 வருஷத்துல முதுகலத்தூர், ஸ்ரீவல்லிபுத்தூர் இந்த 2 தொகுதியிலையும் எம்எல்ஏ எம்பிக்கு நின்று ஜெயிச்சவர் முதல் தலைவர் நம்ம முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் தான். செல்வம் செழிப்புமா மக்கள் மனசுல நம்ம முத்துராமலிங்க தேவர் ஐயா வாழ்ந்திருந்தாங்கடா. 2 தொகுதியிலையும் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. ஆனா ஏதாச்சும் ஒரு பதவியில தான் நீடிக்கணும்னு சொன்னதுனால எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எம்பி பதவிக்கு அவங்க பதவி ஏற்றிருப்பாங்க. இது பொறுக்காத ஈவேரா என்ன சொல்லியிருப்பாங்கடா, சின்ன புள்ள புருஷன் என்ன சொல்லியிருப்பாங்கடா, அதிக சம்பளத்துக்கு பதவியை ஏற்றுக்கிட்டு கம்மியான சம்பள பதவியை ராஜினாமா பண்ணிட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அவர் இயற்கையிலேயே பிறந்த பிறப்பிலேயே மிக செல்வம் செழிப்போடு வாழ்ந்தவர் தான் நம்ம முத்துராமலிங்க தேவர் ஐயா. அது எல்லாத்துக்கும் தெரியும். எங்க தாத்தா என்ன பண்றாரு, முத்துராமலிங்க தேவர் இறக்கும்போது சொத்துக்கள் எல்லாம் ஏழை வழக்கு எழுதி கொடுத்துறாரு. இதுல பாருங்க, இவர் சாதிய தலைவர். யாரு? முத்துராமலிங்க தேவர் சாதிய தலைவர். ஏழைகளுக்கு தன் சொத்தை எல்லாம் எழுதி கொடுத்தவர் சாதி தலைவர் ஆயிடுறாரு. தன் சொத்துக்கு தனக்கு பிறகு ஒரு வாரிசு வேணும்னு 70 வயசுல திருமணம் பண்ண பெரியார் புரட்சியாளர் ஆயிடுறாரு. அவரோட சொத்துக்கள் அனைத்தையும் சாதி மதம் பார்க்காம ஏழை எளிய மக்களுக்கு அனைத்து சொத்தையும் எழுதி வச்சாங்க. அவருக்கு பெயர் சாதி வைத்தியர்னு பேர் சூட்டின சின்ன பிள்ளை புருஷன் தெலுங்கு திராவிட ஈவேரா அவங்களுடைய சொத்துக்களை யார் பேர்ல எழுதி வச்சாங்க, அவங்க மனைவி கிட்ட கொடுத்துட்டு ஒப்படைச்சிட்டு போனாங்க. அந்த சொத்தை ஒப்படைக்கிறதுக்காண்டியே சின்ன பிள்ளைய கல்யாணம் முடிச்சு சின்ன பிள்ளை புருஷன் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அவங்களுக்கு என்ன பேர்? அவர் பேரை தான் நம்ம மதுரையில் பெரியாருன்னு பேருந்து நிலையத்தில் வச்சிருக்கோம். இது நம்மளுக்கே அசிங்கமா இருக்கு. அந்த மாதிரி வைக்க விட்டுருக்க கூடாது. நம்ம முத்துராமலிங்க தேவர் ஐயா மீது இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிற தெலுங்கு திராவிட சின்ன பிள்ளை புருஷன் அவர் வாழ்ந்த காலத்துல ஒரு நாளாச்சும் சுதந்திர போராட்டத்துக்காண்டி அவர் கலந்துக்கிட்டாருங்க கேட்டா கிடையாது, எந்த இதுலையும் கலந்துக்கிடும் கிடையாது. அதுக்காக வேண்டி சிறைப்படுத்தி காவல் நிலையத்துக்கு போயிருக்காங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது. இப்படி ஒரு திராணி இல்லாத ஒரு ஆளை தான் தெலுங்கு திராவிடம் பெரியாருன்னு பேர் சூட்டி அவரை முன்னிறுத்தி நம்ம தமிழ்நாட்டில் ஆண்டுக்கிருக்காங்க. இந்த திராவிடத்தை நம்ம சீமானண்ணே ஒழிக்கணும்னு சொல்றாங்க. நம்ம நினைக்கலாம் இந்த திராவிட கட்சியில ஒதுக்கிட்டு பிஜேபி கட்சி பின்னாடி போலான்ட்டு. இந்த பிஜேபி காரி கட்சிக்கு என்ன பண்றாங்கன்னா, மகாராஷ்டிராவை சார்ந்தவர் ஒருத்தர் சாவர்கர் ஜெயிலில் போட்டோன்னே அடி தாங்க மாட்டாப்புல மன்னிப்பு கடிதம் எழுதி அவங்களே வரலாற்று எழுதியிருக்காங்க. மன்னிப்பு கடிதம் எழுதி வெள்ளக்காரங்க நக்கிட்டு என்னை வெளியே விடுங்கன்னு வந்தவர் தான் அவரை தலைவராக ஏற்றுக்கிட்டவங்க தான் பிஜேபிக்காரங்க. இதுவே வாஜ்பாய் அவர்களும் மன்னிப்பு கடிதம் எழுதிட்டு தான் சிறையிலிருந்து வெளியே வந்தாங்க. இந்த மாதிரி மன்னிப்பு கடிதத்துக்கும் எந்த ஒரு சமரசம் பேச்சுக்கும் ஈடு கொடுக்காம 9 வருஷம் சிறையில் இருந்தவர் தான் நம்ம முத்துராமலிங்க தேவர் ஐயா. இந்த நாட்டின் சுதந்திரத்திற்கு விடுதலைக்கு RSS அல்லது பாரதிய ஜனதா இப்ப இருக்கிற அந்த தலைவர்கள் ஒரு சான்று சொல்லுங்க. நீங்க கொண்டாடிக்கிட்டு இருக்க சவர்கர் 2 முறை மன்னிப்பு கடிதம் எழுதின கடிதத்தை நான் காட்டுறேன் உங்ககிட்ட இல்லைன்னு. அவன் கேரளாவில் அந்த மாதிரி தொலைக்காட்சி வாதத்தில் எங்க வரலாறு தெரியுமான்னு பிஜேபிக்காரங்க நக்குன தானே அவன் வரலாறுன்னு கேட்டதுக்கு நெறியாளர். இந்த திராவிட தெலுங்கு கட்சியும் இந்த இந்திக்காரங்க பிஜேபிக்காரங்க ஆரிய கட்சி ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம முத்துராமலிங்க தேவர் ஐயா சொல்லியிருப்பாங்க,
திராவிடமும் ஆரியமும் ஒன்று, இது தெரியாதவன் வாயில மண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஒன்று தான். இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம தமிழ்நாட்டை நிலைக்குலையவே வைக்கிறாங்க. தேவையில்லாத வெளி மாநிலத்தில் இருக்கிற தலைவரை நம்ம ஊரில் திணிக்கிறாங்க. அதை நம்ம திணிக்க விடக்கூடாது. நம்ம தமிழ்நாட்டுக்காண்டி போராடினவங்களை நம்ம தமிழ் மக்களை நம்ம முன்னிறுத்தி போகணும். நம்ம முத்துராமலிங்க தேவர் ஐயாவை இழிவுபடுத்தின ஒருத்தரை, அவர் வாழ்ந்த ஊரில் அவரை தெய்வமாக கும்பிடுற நம்ம சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றோம்டா ஈவேராவை நம்ம அறவே ஒதுக்கணும். அவரை முன்னெடுத்து வாரவங்களை நம்மளை அறவே ஒதுக்கி வைக்கணும். அவர் 27 வயசு சின்ன பிள்ளைய கல்யாணம் முடிச்ச சின்ன பிள்ளை கணவர் தான் சொல்ல வரும். இன்னும் நம்ம ஊரில் சொல்லதா இருந்தால் சின்ன பிள்ளை புருஷன், அப்படி அவங்கள நம்ம ஒதுக்கி தான் வைக்கணும்.